வெல்கம் டு ஓடிடி. நான் உங்க பிலால். இன்னைக்கு நம்ம சுந்தர்சி நடிச்சு இயக்கி வெளியாகி இருக்க அரண்மனை 4 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, சுந்தர்சி லாயரா இருக்காரு. அவரோட தங்கச்சி தமன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை திருமணம் பண்றாங்க. அந்த திருமணத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தமன்னாவோட கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடாரு. இந்த செய்தி கேட்ட தமன்னா தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. இதுக்கு அடுத்து அவங்களோட மகளும் தடிக்கிட்டு கீழே விழுந்துறாங்க. இந்த சம்பவத்தை சுந்தர்சி கேட்கிறாரு. தொடர்ந்து இந்த மரணத்தை கேட்டதுக்கு அப்புறம் இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, என் தங்கச்சி தூக்கு போட மாட்டா அப்படின்னு இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அந்த படத்தோட கதை. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அரண்மனை பிரான்சிஸ்ல இது ஒரு 4வது படம். அதாவது முன்னாடி இருந்த 3 படத்தோட கதை மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் இருக்கும். ஆனா மேக்கிங்ல நல்ல எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அவங்க சொல்ல வந்த விஷயத்த சுத்தி சுத்தி சொல்லுவாங்க. ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது படத்தை நல்லா விறுவிறுப்பா ஆக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. தமன்னா ஓகே, அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த எமோஷனல் சீன் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சா என்னமோ. நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ராசி கண்ணா, ஓவே சர்லா, யோகி பாபு, சேசு, அப்புறம் சார்பட்ட சந்தோஷ், இவங்களுக்கு கொடுத்த ரோல அவங்க நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. சுந்தர்சி வழக்கமா 3 படத்துல பண்றதோட ஒரு படி எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லா தான் இருந்தது. விஎஃப்எக்ஸ் சிஜி இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதை காட்டிலும் நல்லா பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேக்கிங்கோசரம் நல்லாவே எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அதை நீங்க படம் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்துல நிறைய சீனு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். பார்த்த மாதிரிலாம் இல்லை, உண்மையிலுமே அது அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேய் வந்து இன்னொரு உருவத்தை எப்படி எடுத்துக்கிறங்கிற ஒரு சீன் இருக்கும். அது ஃபாலன்கிற படத்தை பார்த்து அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. கடைசியா கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க. பிரம்மாண்டமான ஒரு பாம்போ ஒரு சாரத்துக்கு நடுவில் அந்த ஃபைட் சீன் நடக்கும். அது இங்கிலீஷ் படத்துல சாங் சீன் ஒரு படத்தை பார்த்து அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அது பார்க்கறது ரொம்பவே நல்லாவே இருக்கும். காமெடி, சுந்தர்சி படம்னாலே காமெடி தான். ஆனா இந்த படத்துல எந்த இடத்துலயுமே காமெடி கனெக்டே ஆகல. ஒரு சில சீன்லாம் சுத்தமாவே காமெடியே கனெக்ட் ஆகல. ஒரே ஒரு சீன் மட்டும் காமெடி நல்லா இருந்தது. சரி ஓகே, அப்படியே காமெடி பிக்கப் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்க டைம்ல அதுக்கப்புறம் படத்துல ஒரு இடத்துல கூட காமெடி செல்ஃபே எடுக்கல. ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கை பத்தி சொல்லணும்னா இந்த படத்துக்கு மியூசிக் அவர் போட்டாரா இல்ல வெளியே காசு கொடுத்து போட்டாரான்னு தெரியல. கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 90s ஆட்டி படைச்சிட்டு இருந்த 2 ஹீரோயின் வர்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டான சீனா இருந்தது. அது படத்துல பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தமனாவை சாரிலேயே காட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்க்க நமக்கே ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு எதிர்பார்த்துருக்கும் போது போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஒரு அச்சோச்சன்னு ஒரு பாட்டு வச்சு சுந்தர்சி தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. அது படத்துல கொஞ்சம் பெஸ்டா இருந்தது. ஃபைனலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதோட கதை, இதோட சீன்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற சொல்ற ஆளா இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்க பிலால். நம்மளோட ஓடிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.